ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம தோட்டத்து புது வரவு பார்த்திங்கன்னா இந்த ரோஜா செடி தாங்க. இந்த ரோஜா செடி எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் ஆல்டிங்கிற ஸ்டோரில் அங்கே வாங்கியிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு ரோஸ் வந்து நான் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. அதனால் இந்த வருஷமும் நிறைய போட்டிருந்தாங்க. அதனால் இது எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லோ கலர். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த எல்லோ. எனக்கு எல்லோன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கலர் ஒன்று வாங்கிட்டேன் இந்த தடவை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரோஸ் தான் போன வருஷம் நான் வாங்கியிருந்தேன். இந்த ஆல்டிலே தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா வளருது. கலர் பார்த்திங்கன்னா இது ஒரு பிங்க் கலருங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த ரோஜா செடி பக்கத்தில் இன்னொரு ரோஜா செடியும் இருக்குது பாருங்கள். இந்த ரோஜா வந்து டபுள் கலருங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா இது கடையில் எங்கேயும் வாங்கலை. இது வந்து குச்சியிலேருந்து வளர்த்தது தான். எங்கள் நெய்பர் ஒருத்தங்க ரோஜா செடி கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ 2-3 குச்சிக்கிட்ட கொடுத்தாங்க. அதில் ஒன்று வந்து நல்லா வளர்ந்துச்சு, அதுதாங்க இது. மீதி இது அந்தளவுக்கு சரியாக வளரலை. பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குன்னு. பூக்கும் போது நல்லா டபுள் கலரில் பூக்குது. பிறகு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரே கலராக ஆன மாதிரி இருக்குது. இப்போ வாங்க இந்த ரோஜாவை வந்து நம்ம பிளான்ட் பண்ணிடலாம். இங்கே இந்த செம்பருத்தி செடி இருக்குது பார்த்திங்களா? இப்போ இது பக்கத்தில் தான் இப்போ இந்த ரோஜா செடியை நட்டு வைக்க போகிறேன். ஏற்கனவே குழியெல்லாம் தோண்டி வச்சாச்சு. இப்போ இது வந்து காஞ்ச அந்த வெங்காயத்தோல், பூண்டு தோலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நான் தூர போட மாட்டேன். இந்த மாதிரி தனியாக எடுத்து காய வச்சு வச்சுருப்பேன். அதை வந்து இந்த மாதிரி பிளான்ட் பண்ணுற டைமில் இதையும் சேர்த்து போட்டு பிளான்ட் பண்ணுவேன். அதை கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மண்ணும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இந்த இதை பிளான்ட் பண்ணிடலாம். பேக்கிங் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. வெளியில் ஒரு பிளாஸ்டிக் கவர், உள்ளே வந்து இந்த ப்ரௌன் கலர் பேப்பர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதை எடுத்து காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. மெதுவாக தான் பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு, ஏன்னா வேறு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. கொஞ்சமாக தான் மண் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே இந்த குழிக்குள்ள நான் வச்சுட்டேங்க. வச்சுட்டு மேலே மண்ணை போட்டு இப்போ மூடிடலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா $10. $10 எவ்வளோ ஆச்சு? நம்ம இந்தியா மதிப்புக்கு கிட்டத்தட்ட $900 வருதுங்க. 900 ருபீஸ்னால் கிட்டத்தட்ட $1000 கிட்ட வந்துடுது. $1000 நம்ப முடியுதா? இங்கே வந்து அவ்வளோ ரேட்டு தாங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி ரோஸ் குச்சிலாம் என்ன ரேட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரோஸ் பூனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த ரோஸ் செடி இருக்கா? இருந்துச்சுன்னா என்னென்ன கலரில் வச்சுருக்கீங்க? என்னென்ன டைப்லலாம் ரோஸ் செடி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ செடி நட்டு வச்சாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சுங்க. சூப்பராக வளரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ்க்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.